vlog சேனல்ல வந்து என்டர்டைன்மெண்ட் காமெடி ஃபங்க்ஷன் அந்த மாதிரி டிராவல் vlogs இந்த மாதிரி எல்லாமே அம்மா எல்லாம் ஒரு தக்காளிப்பா ஒரு ஒன்றரை தக்காளி அப்படி போட்டு பார்த்து வச்சிட்டு இருந்தாங்க. சுடிதார்ல நைட்டில பார்த்து எனக்கு சாரி புதுசா கட்டணும்னு அடையாளம் தெரியும் போல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அகில் பிரபு vlogs. நம்ம பாப்பா தமிழ் கார்ட்டூன் சேனல் உங்களுக்குலாம் தெரியும், பார்த்துருப்பீங்க. அது நம்மளோட சேனல். நான் தான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ புதுசாக vlog சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை நீங்கள் அதுக்கும் தரணும். நம்ம பாப்பா தமிழ் கார்ட்டூன் பிடிச்ச நம்ம பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாரும் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை நம்ம நியூ சேனலான vlog சேனலுக்கும் கண்டிப்பாக தருவீங்க நம்புகிறேன். தருவீங்க. என்னை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் அறிமுகம் தேவை இல்லையா, அதனால தான் இந்த வீடியோ. என் பேர் அகிலா. நான் எந்த ஊர்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் ஒரு கிராமம். என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தது, மேரேஜ் ஆனது எங்கன்னா என்னை காரைக்குடியில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ நம்ம வீடு காரைக்குடியில் தான் இருக்குது. அப்பா அம்மா ராமநாதபுரத்தில் இருக்காங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, ஹஸ்பண்ட் ஜாப் வந்து பஹ்ரைனில். ஸோ நம்ம பஹ்ரைன் கண்ட்ரியில் தான் நம்ம இப்போ இருக்கோம். எனக்கு 2 பசங்க. ஃபஸ்ட்டு பையன் வந்து 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். செகண்ட் பையனுக்கு 1.25 வயசு ஆகுது. இதுதான் பேசிக்கான என்னோட இது. ஸோ நம்ம vlog சேனலில் வந்து என்டர்டைன்மெண்ட் காமெடி குக்கிங் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ட்ராவல் vlogs இந்த மாதிரி எல்லாமே டே இன் லைஃப் vlog எல்லாம் நம்ம vlog சேனலில் வரும். என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம vlog சேனலில் வந்து பார்க்கலாம். கண்டினியூஸாக நம்ம vlog சேனல்லையும் நம்ம வீடியோ போடுறோம். அதுக்கு உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. நம்ம vlog சேனலை பார்க்குற நம்ம பிரதர் அண்ட் சிஸ்டர் எல்லாரும் நம்ம vlog சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதை நான் ரெக்வஸ்ட்டாக தான் அன்பாக தான் கேட்குறேன். ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்து என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து என்னென்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் கேட்குற வீடியோ வந்து நான் போடுவேன். இப்போ நீங்கள் வேறு எந்த மாதிரி வீடியோவில் இன்ட்ரெஸ்ட் படுறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். என்னென்ன வீடியோஸ் எல்லாம் நம்ம இதில் வரும்னா, வெயிட் லாஸ் டிப்ஸ் இந்த மாதிரி வீடியோலாம் வரும். நானுமே ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் கொஞ்சம் இல்லை நிறையவே வெயிட் போட்டேன். ஸோ எப்படிலாம் வெயிட்டை லாஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற வீடியோவையும் அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் பிடிக்கும், ஃபங்க்ஷன் vlog பிடிக்கும், ட்ராவல் vlog பிடிக்கும், பேபி ஃபுட்டு இந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோலாம் ஒன்று நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து அதுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிறங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்டை வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் அகில் பிரபு vlogs. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வாரத்துக்கு தேவையான காய்கறி பழமெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்கே என்ன ரேட் இருக்குது, காய் நம்ம ஊருக்கும் இங்கேயும் என்ன ரேட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னென்ன காய் எப்படி இருக்குன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ தான் பார்த்துட்டு இருக்காங்க. சரி, ஆரம்பிக்கலாமா? ஓடிக்கிட்டு தான் இருக்கா. முதல்ல தக்காளியில தான் ஆரம்பிப்போம். நம்ம ஊர்ல தக்காளி நான் லாஸ்ட் வெக்கேஷன் போயிருக்கும் போதுங்க, அம்மா எல்லாம் ஒரு தக்காளிப்பா ஒரு ஒன்றரை தக்காளி அப்படி போட்டு பார்த்து வச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா நம்ம ஊர்ல அப்பதான் 200 ரூபாய் கிலோ போயிட்டு இருந்துச்சு. நாங்கள் வெக்கேஷன் வந்திருக்கும் போது இங்க நார்மலாவே ரேட் வந்து கொஞ்சம் அவ்வளோதான் இருக்கும். தக்காளி எவ்வளோனா 50 ரூபாய் ஒரு கிலோ வந்து 50 ரூபாய் நம்ம ஊர் ரேட்டுக்கு. இதுவே பரவாயில்லைக்கு கொஞ்சம் கூடவும் குறையும். ஆனால் நார்மலான ஸ்டாண்டர்டான ப்ரைஸ் வந்து 1 கிலோ தக்காளி 50-60 அந்த மாதிரி இருக்கும் தக்காளி. அப்புறம் காலிஃப்ளவர். அப்புறம் அந்த வாரத்துக்கு தேவையான காய்கறியில் அடுத்து என்ன வாங்கியிருக்கேன்னா, காலிஃப்ளவர் வாங்கியிருக்கேன். காலிஃப்ளவர் ரேட்டு கூட தாங்க இருக்கும். சில டைம்லாம் போனால் 150 ரூபாய் 180 அந்த மாதிரிலாம் இருக்கும். இது வந்து இது ஒரு நம்ம ஊர் காசுக்கு வந்து இந்த காலிஃப்ளவர் வந்து 60 ரூபாய் காலிஃப்ளவர் ரேட்டு. கொஞ்சம் காய்கறி விலை வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஆனால் நான்வெஜ்ஜை கம்பேர் பண்ணும்போது 2 ஈக்குவலாக தான் வரும். நம்ம ஊரில் வாங்குற மீன் இதெல்லாம் வந்து இங்கே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் கொஞ்சம் கிடைக்கும், ரேட்டும் பரவாயில்லாமல் தான் இருக்கும். அது மாதிரி மட்டனுமே கம்மியாக தான் இருக்கும். ஆனால் என்ன, நம்ம ஊர் வெள்ளாட்டுக்கறி அந்த வெள்ளாட்டுக்கறி கிடைக்காது. இந்த செம்பரி ஆடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த செம்பரி ஆடு கறி தான் கிடைக்கும். அதுவே வந்து நம்ம ஊர் காசுக்கு ஒரு 500-600 ரூபாய்க்கெல்லாம் 1 கிலோ கறி 600 ரூபாய் அந்த ரேட்டாக தான் இருக்கும். நம்ம தான் ரொம்ப கொஞ்சம் கொலஸ்ட்ரால் பயந்துக்கிட்டு அந்த செம்பரி ஆட்டு கறி வாங்குறது இல்லை. வெள்ளாட்டு கறியுமே நம்ம கொஞ்சம் ஃப்ரீசரில் வச்சது மாதிரி இருக்கும். இங்கே உள்ள ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது. செம்பரி ஆட்டு கறி ஃப்ரெஷ்ஷாகவே நல்லா கிடைக்கும். அது எவ்வளோனா ஒரு நம்ம ஊர்லேயே 1000 ரூபாய் இப்படில அந்த ரேட்டாக தான் இருக்கும். 1000 ரூபாய் 1200 ரூபாய் அந்த ரேட்டாக இருக்கும். மீன் நல்லாவே கிடைக்கும். 300 ரூபாய் 400 ரூபாய் நண்டு இறால் இதெல்லாம் நல்லா கிடைக்கும். காய் ரேட்டு தான் வந்து சில காய் கம்மியாக இருக்கும், சில காய் கூட இருக்கும். கத்திரிக்காய், வெண்டைக்காய், பீன்ஸு, கோவக்காய் இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஊர்ல இருந்தா இங்க வரணும். வெண்டைக்காயெல்லாம் அது கொஞ்சம் ரேட் எப்போதுமே கூட தான் இருக்கும். மற்றபடி இந்த பூசணிக்காய் இதெல்லாம் எப்போதுமே இங்க விளையுங்க.
அது எப்போவுமே கம்மியாகவும் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரூபா, 20 ரூபா, 15 ரூபா அந்த ரேட்டுக்கெல்லாம் கிடைக்கும். இப்போ கொஞ்சம் சீசன் இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால இது 30 ரூபா இல்லாட்டி இன்னும் கம்மியாகவே கிடைக்கும் பூசணிக்காய்லாம். இந்த பூசணிக்காய் காலிஃப்ளவர்லாம் இங்கே விளையிறது, இங்கே டெசர்ட்ல பாலைவனத்தில் விளையிற காய்கறிகள் அதெல்லாம். அதான் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் சாரியில் வந்தேன், இப்போல்லாம் சுடிதாரில் வரேன்னு பார்க்குறீங்களா? ஆனால் வீடியோ ஒரே வீடியோ தான். எங்கள் வீட்டில் பெரிய கூத்தே நடந்து போச்சு கேளுங்க. நான் சாரி கட்டிட்டு போய் பையன் அழுகிறான்னு சொல்லிட்டு போனேங்க. என் குட்டி பையன் தான், 1.25 வயசுங்கிறதுனால என்னைய பார்த்துட்டு ஒரே அழுக. சாரியில் வேற யாரும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வேகமாக நைட்டி எடுத்து மாட்டி அதுக்கப்புறம் வர்றான். என்னைய சுடிதாரில் நைட்டியில் பார்த்து அவனுக்கு சாரி புதுசாக கட்டினோன்னே அடையாளம் தெரியும் போல. கடைசி இதில் நம்ம சித்திரை வருஷப்பரப்பு அன்னைக்குன்னு சாரி கட்டியிருந்தேன். அன்னைக்குன்னு இதே கூத்து தான். ஏன்ட்ட சேலை கட்டியிருந்தா வரமாட்டேங்கிறாங்க. அப்போ சேலை கட்டியே அதிகமாக பார்க்கலன்னு நினைக்கிறேன். நம்ம ஊரில் வந்தால் கல்யாணம், காதுகுத்து, திருவிழா, ஃபங்க்ஷன், கோயில் அதுக்கு இதுக்குன்னு சேலை கட்டிட்டு தான் போவோம். ஊரில் இருந்து சேலை தான், சாரி தான் கட்டுவேன். எனக்கு சாரி தான் ரொம்ப பிடிக்கும். இங்கே எங்கெங்கே போகிறோம், கடைக்கு போகிறோம், டென்ஷன் தர மாட்டிட்டு ஓடிடுறது ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் இருக்காதுல்ல. அவன் பார்த்தா சேரியில் வரமாட்டேங்கிறான். என்ன பண்ணுறது, சிரிச்சிட்டு அப்புறம் போய் நைட்டியை மாற்றி தூக்கி வச்சுருந்துட்டு இப்போ வந்திருக்குங்க தூங்கினதுக்கப்புறம். ஊரில் போயிட்டு சாரிலாம் கட்டினேன். என்ன போன வருஷம் போயிருக்கும் போதெல்லாம் சாரி ஊரில் கட்டிட்டு தான் எல்லா இடத்துக்கும் போனேன். அப்போது அவனுக்கு விவரம் தெரியல, 5-6 மாதம் தான் இருந்துச்சு ஊருக்கு போயிருக்கும்போது. இப்போ பெரிய பையன் ஆனவனே தெரியுது விவரம். அப்புறம் இங்கே கேரட்டோட ரேட்டு வந்து ஒரு 80 ரூபா இருக்கும். நான் 1/2 கிலோ 40 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். ஆனால் கேரட் வந்து இப்போ சம்மர் சீசனால ரேட்டு கூடிருச்சுன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி கேரட்டோட ரேட்டு எப்போவுமே இங்கே கம்மியாக தான் இருக்கும். நம்ம ஊர் காசுக்கு ஒரு கிலோவே இங்கே 40, 1 கிலோ 40 ரூபா தான் இருக்கும். கேரட்டு, அப்புறம் பூசணிக்காய், காலிஃப்ளவர், ப்ரக்கோலி இந்த ரேட்டு இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டாக. அப்புறம் முட்டைக்கோஸ்னா 1 கிலோவே 20 ரூபா தான் நம்ம ஊர் காசுக்கு இருக்கும். இப்போ கொஞ்சம் சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆனதுனால கொஞ்சம் ரேட் எல்லாம் கேரட்லாம் கொஞ்சம் கூடி இருக்குது, டபுள் ஆகிடுச்சு. அப்புறம் முள்ளங்கி 3 முள்ளங்கி 50 ரூபா. நம்ம ஊர் ரேட்டுக்கு 3 முள்ளங்கி வந்து 50 ரூபா வரும். அப்புறம் உருளைக்கிழங்கு ரேட்டுமே இங்கே நார்மலாக தான் இருக்கும். உருளைக்கிழங்கு வந்து 60 ரூபா, 1 கிலோ வந்து 60 ரூபா. உருளைக்கிழங்கு ரேட்டு 60. அப்புறம் இது வந்து சொரக்காய், சொரக்காய் சாம்பார் சின்னதாக தான் எடுத்துட்டு வந்தேன். இது எதுக்கு, சமைக்கிறதுக்கா இல்லை யாரையும் அடிக்கிறதுக்கா? எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணுவோம். எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணுவோம். அந்த ஒருத்தன் நிற்கிறான், என் பெரிய பையன், சேட்டை பண்ணால் வச்சு சாப்பிட வேண்டியதை. இது பார்த்தீங்கன்னா 20, 40, 80, 90 ரூபாங்க. இந்த சொரக்காய் 90 ரூபா. இதில் இங்கே ஒரு சொரக்காய் வருங்க, உருண்டையாமா இல்லை வாட்டர் மெலன் மாதிரி ஒன்று இருக்கும் இங்கே உள்ளது. அது ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். இது நம்ம இந்தியன் சொல்லி போட்டிருக்கு, அதான் கொஞ்சம் ரேட்டு கூட பல. 90 ரூபா பார்க்கல ரேட்டு. இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்து தான் பார்க்குறேன், இல்லாட்டி வச்சு. அப்புறம் கோஸ் வந்து ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். எப்போதுமே கிலோ 20 ரூபா தான் இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான். இது 1 கிலோவே 20 ரூபா தான் இருக்கும். இந்த கோஸ் வந்து சரி அந்த டைம் வந்து வாங்கலாமேன்னு சொல்லிட்டு இந்த பிங்க் கலரு இந்த கோஸ் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து 20 ரூபா. இந்த கோஸ் 20. வெயிட் வந்து இதுவுமே 3/4 கிலோ கிட்ட இருக்கு. அப்புறம் தேங்காயில் பெரிய கன்ஃபியூஸாக இருக்குங்க. ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காத முத்துனதாக இருக்கும், இல்லாட்டி உள்ளே உடச்சி பார்த்தா அணுங்களாக இருக்கும். இந்த ஒரு தேங்காய் வந்து 50 ரூபா. ஒரு தேங்காய் ரேட்டு 50 ரூபா. தேங்காய்லாம் எல்லாமே இந்தியாவிலேருந்து வர்றதுனால அது இல்லாமல் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க ரொம்ப நாள், வந்து ஃப்ரீசருக்குள்ளே வச்சுருக்கனால தேங்காய் எப்படி இருக்குன்னே தெரியாது. நம்ம தான் போட்டு தட்டி எல்லாத்தையும் சாமி கும்பிட்ற போது இப்போ கூட கிச்சனுக்கு வாங்குறோம், சமையலுக்கு வாங்குறோம், உடச்சி பார்த்தா அன்றைக்கி இருந்தால் ஒன்று இருந்தால் பிரச்சனை இல்லை, தூக்கி போட்டு வேறு வாங்கிக்கிறலாம். ஆனால் நம்ம சாமி கும்பிடுவோம்ல, வருஷப்பருப்பு, தீபாவளி, பொங்கல், இதுக்கெல்லாம் நல்ல நாள் பெரிய நாளுக்கெல்லாம் சாமி கும்பிடுவோம்ல, அப்போ பயமாக இருக்குங்க. தேங்காய் உடைக்கும் போது பார்த்து வாங்கிட்டு வங்க. ஆளுகள் பார்த்து தட்டி பார்ப்போம், குழி பார்ப்போம். இங்கே உள்ளவங்கெல்லாம் ஒரு மாதிரி நம்மளை பார்ப்பாங்க, என்னது தட்டிக்கிட்டே நிற்கிதுங்களே, தேங்காய் எப்படி தான் வாங்கணும்னே நம்மளை பார்த்தா நிறைய பேர் கற்றுக்குருவாங்க அப்படின்னு தட்டிக்கிட்டே நிற்பேன் பார்த்து எடுக்கணுமேனு. அப்புறம் பீன்ஸு சும்மா கொஞ்சமாக சாம்பார் வைக்கலாங்கிறதுக்காக கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்தேன். ரேட் பயங்கரமாக இருந்துச்சு. இது ரேட் எவ்வளோனா, பீன்ஸ் ரேட் 1 கிலோ வந்து இங்கே இன்னும் 290 ரூபாங்க.
300 ரூபாய், கிட்டத்தட்ட 300 ரூபாய் 1 கிலோ பீன்ஸ் ரேட்டு 300 ரூபாய். ஸோ நான் கொஞ்சமா ஒரு 100 கிராம் எடுத்து வந்திருக்கேன். இது வந்து 20 ரூபாய். 100 கிட்ட 100 கிராம் கிட்ட வந்து 20 ரூபாய் வரும். ஆனால் 1 கிலோ வந்து 290 ரூபாய், 300 ரூபாய் பீன்ஸோட ரேட்டு. சின்ன வெங்காயம் ரேட்டும் அவ்வளோதான் இருக்கும். நான் ஊர்ல இருந்து வரும்போதே சின்ன வெங்காயம் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போதே 5 கிலோ கொண்டு வந்தேன். போன தடவை வரும்போது ஒரு 2.5 கிலோ கொண்டு வந்தேன். ஏன்னா வெயிட் நிறைய ஆயிடுச்சு. சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் இருக்கனால இப்போ வாங்கலை. சின்ன வெங்காயம் ரேட்டும் அப்படிதான் இருக்கும். சம்டைம்ஸ் 500 ரூபாய்லாம் இருக்கும் ரேட்டு. ஆனால் இப்போ என்னன்னு தெரியல, ஒரு 2 மந்த்தா சின்ன வெங்காயம் ரேட்டு வந்து 350 இந்த மாதிரி ரேட்டில் இருக்குது. 300, 250, 250 இந்த மாதிரி இருக்குது. இது பெரிய வெங்காயம், பல்லாரி வெங்காயம். இது ஒரு 50 ரூபாய். 1 கிலோ வந்து 50 ரூபாய் பெரிய வெங்காயம். பெரிய வெங்காயம் ரேட்டு எப்போதுமே நார்மலாக தான் இருக்கும். தக்காளி கிலோ எப்படி 70-80 ரூபாய் இருக்குதோ அதே மாதிரி சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரேட்டும் ஒரு 50-60 அந்த ரேட்டில் தான் இருக்கும். இது மல்லி இலை. எப்போதுமே இங்கே வந்து வீக்கெண்ட்னா இருக்குது. எப்போதுமே வீக்கெண்ட்னா இங்கே வந்து வியாழன் வெள்ளி தாங்க. வியாழன் வெள்ளி சனி 3 நாள் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் ஆஃபர் போடுவாங்க. அப்போ பார்த்தா காய் விலைலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். திரும்ப ஞாயிற்றுக்கிழமை போயிட்டோம்னா பயங்கரமாக அதை விட கொஞ்சம் கூட போட்டுருவாங்க. நம்ம வியாழன் வெள்ளி சனி 3 நாளில் போய் வாங்கினா கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். நான் எப்போவுமே வியாழக்கிழமை நைட்டு போயிடுவேன், இல்லாட்டி வெள்ளிக்கிழமை பகலில் போய் வாங்கிட்டு வந்துடுவேன். இந்த தடவை வேலை இருந்ததுனால கொஞ்சம் போக முடியலைன்னு சனிக்கிழமை போனோம். சனிக்கிழமை போனதுனால பார்த்தா பயங்கர எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை. எல்லாம் காஞ்சி போய் கீரையெல்லாம் எடுக்கவே முடியலை. மல்லி இலையுமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் தான் இருந்துச்சு. அது எவ்வளோன்னா நம்ம ஊர் காசுக்கு வந்து ஒரு 21 ரூபாய் 22 ரூபாய் வரும் ஒரு கட்டு. கீரையும் அவ்வளோதான் இருக்கும். கீரை, தண்டைக்கீரை, சிறுகீரை இதெல்லாமும் நம்ம ஊர் காசுக்கு 22 ரூபா தான் இருக்கும். ஆனால் வந்து கீரைன்னு சொல்ல முடியாது, 4 கொத்து கூட இருக்காது. நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றா இருந்தால் கூட 3-4 கட்டு வாங்கி செய்யணும். நான் ஃப்ரெஷ்ஷாக இல்லைன்னு சொல்லிட்டு சின்னதாக தான் எடுத்துகிட்டு வந்தேன். தம்பி சின்ன பையனுக்கு ஏதாவது கடைஞ்செறிஞ்சு கொடுக்கலான்னு அந்த ஒரு கட்டு தான் எடுத்துகிட்டு வந்தேன் ஃப்ரெஷ்ஷாக இல்லாததுனால. அவ்வளோதான் காய் இந்த வீக்குக்கு. அப்புறம் பார்த்தா ஆப்பிள் வாங்கிட்டோம். ஆப்பிளும் அதே மாதிரி தாங்க, தனி வீடியோ போடுறேன். எவ்வளோ வெரைட்டி இருக்குங்க, ஒரு 10 வெரைட்டி ஆப்பிள் இருக்குங்க. ஆனால் ரேட்டு ரொம்பவே, அதுவும் விண்டர் சீசன்லலாம் குளிர் காலத்தில் ரொம்பவே கம்மியாக இருக்கும் குளிர். இப்போ வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆனால கொஞ்சம் ரேட்டு கூடியிருக்கு. நம்ம ஊரில் லாஸ்ட்டாக போயிருக்கும்போது நம்ம ஊர்லேயுமே ஆப்பிள் வந்து 200 ரூபாய் 250 ரூபா அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே வந்து கிலோவே 80 ரூபா 100 ரூபா 180 ரூபா 200 ரூபாய்க்குள்ளேயே தான் இருக்கும், 150 ரூபாய்க்குள்ளேயே தான் இருக்கும். நான் வாங்கின ஆப்பிள் வந்து ஒரு 100 ரூபாய் 110 ரூபாய் 1 கிலோ உள்ள ஆப்பிள் அந்த இது எடுத்தேன். ஊர்லலாம் எவ்வளோப்பா ஆப்பிள்லாம்? அதான் சார், இல்லை ஊர்லேயே வந்து 250 ரூபாய் 200 ரூபாய்க்கு மேலே தான் ஆப்பிளோட ரேட். ஆப்பிள்லாம் வந்து 80 ரூபாய் அவ்வளோதான் இருக்கும். ரேட்டு கம்மி தான், ஆப்பிளோட ரேட்டு கம்மி தான். அப்புறம் இந்த பழம் என்னது, கீர்னி பழம்னு சொல்லுவாங்கள்ல அது. இது 80 ரூபாய். இந்த பழம் வந்து 80 ரூபாய். இங்கே பழம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாதுளம்பழம் நம்ம ஊர்ல இருந்து வரும்னு நினைக்கிறேன். மாதுளம்பழம் கொஞ்சம் ரேட்டு கூட இருக்கும். மற்றபடி எல்லா பழங்கள் ரேட்டும் கொஞ்சம் பரவாயில்லாம தான் இருக்கும். அதான் இந்தியாவிலேருந்து நம்ம ஊர்லேருந்து வர்ற காய்கறிகள் பழங்கள் எல்லாமே வந்து இங்கே ரேட்டு கூட இருக்கும். அதே நேரத்தில் டேக்ஸ் உண்டு, 10% வரி போட்டுருவாங்க. அப்புறம் எனக்கு ஆரஞ்சுலாம் ரொம்ப கம்மியாகவே இருக்கும். 1 கிலோ வந்து 50 ரூபாய் 40 ரூபாய் அந்த மாதிரி தான் இருக்கும் ரேட்டு. கொஞ்சம் ரேட்டு கூட உள்ளது மாம்பழம், கொஞ்சம் ரேட்டு கூட இருக்குது. மாதுளம்பழம் இருக்குது. மாம்பழம் கூட வந்து கம்மியாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் டேஸ்ட் இல்லாததாக இருக்குது, அதனால வாங்கலை. மோஸ்ட்லி அரபு மக்கள்லேருந்து என்னென்ன காய்கறிகள் பழங்கள் சாப்பிடுவாங்களோ அதுக்கெல்லாம் டேக்ஸ் கிடையாதுங்க, அதுக்கெல்லாம் வரி கிடையாது. நம்ம இந்தியா மக்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக இப்போ முருங்கைக்காய், கத்திரிக்காய் நம்ம தேடி தேடி வாங்குறோம் இல்லையா, நம்ம ஊர் காயின்னு, அதனால அதுக்கு டேக்ஸ் ரேட்டும் கூட இருக்கும், டேக்ஸும் கூட இருக்கும். 10% டேக்ஸ் இருக்கும். மற்றதுக்கெல்லாம் டேக்ஸ் கிடையாது. அப்புறம் பாலும் கொஞ்சம் பால், தயிர், பால் சம்மந்தமாக உள்ள பொருள் எல்லாம் கொஞ்சம் ரேட்டு கூட தான். நெய்லாம் வந்து 1 லிட்டரு வந்து 1000 ரூபாய் 1400 ரூபாய் அந்த மாதிரி தான் நெய்யோட ரேட் எல்லாம். இது பால் 2 லிட்டரு. இது வந்து மோர் அவ்வளோதான் வாங்கினேன். பால் 2 லிட்டரு வேணா 2 நாளுக்கு வரும், அவ்வளோதான் வரும். இது வந்து மோர். அப்புறம் பட்டர் இது ஒரு 1/2 kg வாங்கினேன், அவ்வளோதான். எவ்வளோ ரேட் அது?
½ kg பட்டரை. பட்டரும் அது மாதிரி தான், ரேட்டை பொறுத்து இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டாக இருக்குது. பட்டர்லாம் இவ்வளோதான்னா சொல்ல முடியாது. நான் வாங்கினது வந்து 200 ரூபா, 1 கிலோ 200 ரூபா பட்டர். நான் வந்து ½ kg தான் வாங்கியிருக்கேன். ஒரு 100 ரூபா 105 ரூபா வரும். கிலோ பட்டர் ஒரு 100 வரும். பட்டர் ரேட் எப்பவுமே கம்மியாக தான் இருக்கும். பால், தயிர், நெய் ரேட்டு தான் மெயினாக கூட இருக்கும். பட்டர், சீஸ் இதெல்லாம் வந்து இங்கே அதிகமாக சாப்பிட்ற ஐட்டம்ல, பர்கர் இந்த மாதிரி பண்ணு இதுக்குள்ளெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்கல்ல. அதனால பட்டர், சீஸ் இதெல்லாம் கம்மியாக தான் இருக்கும் ரேட்டு, ரொம்ப ஜாஸ்தியாலாம் இருக்காது. அதிகமாக இருக்கிறது வந்து நெய் தான் ரேட் அதிகமாக இருக்கும். ஏன்னா நெய் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்கே உள்ளவங்கலாம் பட்டர், சீஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க போல், நெய் ரொம்ப சாப்பிட மாட்டாங்க போல். நம்ம வாங்குற நெய் தான் கூட இருக்கும். அப்புறம் மோர், பால் இதெல்லாம் ஓகேலாம். அவ்வளோதானே. இதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீக்கு நான் வாங்கின காய். பழம் கம்மியாக தான் வாங்கியிருந்தேன். ஏற்கனவே வாங்கின மாதுளப்பழம் இருக்குது. அப்புறம் சரி வாங்கிக்கலாமேன்னு சொல்லிட்டு கம்மியாக தான் வாங்கியிருக்கேன். இதுதான் காயெல்லாம். அப்புறம் இடையில நான்வெஜ் எடுத்துக்கிடுவோம். மீன் வாரத்தில் 2 நாள் இந்த மாதிரி மீன் எந்த மாதிரி மீன்லாம் கிடைக்கும்? ஐயா எல்லா மீனுமே கிடைக்கும். ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்சது, எனக்கு தெரிஞ்ச மீன் ஊரில் வாங்குறது வெலை மீன், முரல், சங்கரா, நகரை, அப்புறம் பாறை மீனுன்னு சொல்லிட்டு, அது பாறை மீன் நிறைய வெரைட்டி இருக்குது. பாறை மீன் இந்த மாதிரி மீனெல்லாம் எனக்கு தெரிஞ்ச மீனெல்லாம் பார்த்து வாங்குவேன். அது வரைக்கும் நம்ம வீடியோவை பார்த்து பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.